ராஜமுத்து அவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார். எங்களின் மூத்த வழிகாட்டி. அவர் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார். வணக்கத்திற்குரிய ஏழெண்டு குல பெருமக்களும் கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரவிசங்கர் அவர்களே, அவருக்கு இணையாக நின்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே, என் அருமை ரத்தங்களே, நம்மளை எல்லாம் கவனித்துக் கொண்டு என்ன பேசுகிறான் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை, பத்திரிகையாளர் அத்துணை உள்ளங்களையும் இந்த நேரத்தில் மனதார வரவேற்கிறேன். இந்த கூட்டம் ஏன் எதற்காக வேண்டி தேவையான குடிமக்கள் வந்து ஜாதியின் அடிப்படையில் போராடுகிறார்கள் என்பதை நினைவு கூறுகின்ற வகையிலே நான் எனக்கு முன் பேசிய மரியாதைக்குரிய நண்பர் ரவிசங்கர் பேசியிருந்தாலும் அதன் அடிப்படையிலே சட்டை ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற காவல்துறையே இன்றைக்கு சரியாக இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், தென்மண்டலத்தினுடைய ஐடியாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற செந்தில்வேலன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். செந்தில்வேலன் என்கின்ற ஐஜி புலனாய்வு பிரிவினுடைய தென்மண்டல ஐஜியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் மூலம்தான் இந்த தென் மாவட்டங்கள் நடக்கின்ற 270க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் திரும்பவும் பதிவு செய்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். ஏனென்றால் காக்கி சட்டை உங்களுக்கு இதற்காக நாங்கள் உழவர் பெருமக்களிலிருந்து பொதுமக்கள் வரைக்கும் நாங்கள் வந்து அஞ்சுகிறோம் என்று சொன்னால் உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம், காசுக்காக வேண்டி அடிபணிய வேண்டாம் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைத்து தென்மண்டல ஐஜி இதுவரையில் 270க்கும் மேற்பட்ட கொலைகள் வந்திருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட நிலை இது எதன் மூலம் வருகிறது? தமிழக அரசால் அதாவது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஐஜி செந்தில்வேலன் அவர்கள் தன்னுடைய கடமையை திறம்பட செயலாற்றியிருந்தால் இது 300 பேருக்கு முன்ன பின்ன எங்களுடைய உயிர்ச்சேதங்கள் ஏற்பட்டிருக்காது, எங்களுடைய ரத்தங்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலையை மாறுவதற்கு அதிகாரிகள் துணை போக வேண்டாம். அரசியல் இன்று ஒன்றிருக்கும், நாளை ஒன்று மாறும். ஆகவே இந்த நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். அரசியல்வாதியாக இருக்கிறது, நான் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற நிலையில் நான் பேசவில்லை. நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து நான் வெளிவந்தவன். ஆகவே திட்டவட்டமாக சொல்லுகிறேன், இந்த நடவடிக்கை ஒழுங்கான நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்குமானால், புலனாய்வு பிரிவு எடுத்திருக்குமானால் 300 பேருக்கு மேல் இந்த இழப்பை நாங்கள் சந்தித்திருக்க இயலாது என்பதை நான் நினைவுபடுத்தி இந்த கூட்டத்தின் வாயிலாக எல்லாம் பேசுவது ஒன்றுதான். எங்களுடைய குலப்பெருமகன் அவருடைய நினைவிடத்தை கட்டாயம் கட்டுவதற்கு கூட அந்த ஆப்பநாடு சேர மறவர் சங்கம் ஏன் போராடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் அரசியல்வாதி கைகூலியாக இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தி இந்த இடத்தில் அதிகாரிகளாக செயல்படுங்கள், அரசியல்வாதிக்கு துணை போக வேண்டாம். இதே நான் இன்று திரும்பவும் நினைவூட்டுகிறேன். ஒரு தடவை ஒரு முறை அதாவது இந்திய அரசியலில் ஐஜியாக அதாவது டிஜிபியாக பணியாற்றிய மாண்புமிகு மரியாதைக்குரிய நண்பர் துரை அவர்களை என்ன நிலைக்கு ஆளாக்கினார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாற வேண்டும். அவர் என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் தெரியும். அப்பொழுது கூட நான் உறையூர் புறத்தெருவில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது கேட்கின்ற பொழுது அவர் கூறிய கருத்து என்னவென்று சொன்னால், அரசியல்வாதிகள் கைகளை நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் எங்களால் தனியாக எடுத்து எதையும் நிலைப்படுத்த முடியாது. அதற்கு காரணம் எங்கள் காவல்துறையில் பணியாற்றுகின்ற காவலர்களுக்கு சாதாரண ஒரு இந்த துப்பாக்கியை கொடுத்துருக்குறோம், அவன் கொண்டு வந்திருக்கிறோம் AK-47 இடிச்சானா ரவுண்டர், அவன் பாட்டை எத்தனை பேர்த்தினுடைய தாலி அறுபடும் என்பதை நினைவு கொண்டு அந்த நிலையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாமல் எதா இருந்தாலும் தர நான் பார்த்துக்கிறேன். இங்கு கலைஞர் அவர்கள் கூறியதற்கான அடிப்படையிலே இன்று எத்தனை பேர் நாம் இழந்திருக்கிறோம், எத்தனை உயிர் சேதங்களை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை என்னுடைய அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் விரைவில் வருகின்ற தேர்தல் பெருசல்ல, எங்களுடைய வாக்குகள் மூலம் இனிமே திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எந்த இயக்கத்திற்கும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுறுத்த விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே
இந்த வாக்குகளுக்காக வேண்டி நான் பேசவில்லை. எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகள், அதாவது இந்திய 8000 ஜீவராசிகளுக்கும் உணவளித்த பெருமக குடியில் பிறந்தவர்கள் நாங்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் இருப்பதற்கு எங்களுக்கு அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலை மாறுமானால் கண்டிப்பாக ஒவ்வொரு தேவேந்திரனும் அவன் வேறு விதமான நிலையை கையாள வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி இத்தோடு நான் என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.